நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கில் ஒரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூமில் பெயிண்டிங் பண்ணுறது. இந்த பாத்ரூமில் பெயிண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ரஃப்பாக போட்டிருப்பாங்க. அதை கவனிக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது பெயிண்டிங் பண்ணும்போதுல நிறையா சிந்திடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் க்ளீன் பண்ணவே முடியாது. நான் அதுக்காக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்ணும்போதுல அதாவது பாத்ரூமில் பெயிண்டிங் பண்ணும்போதுல இந்த மாதிரி தரையில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திக்குவேன். சரிங்களா? ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் அடிக்க ஆரம்பிப்பேன். பெயிண்டிங் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டு கீழே சிந்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தரையில் வந்து ஈரமாக இருக்கிறதால ஒரு சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்ணிவிட்டு கீழே தண்ணி ஊற்றி நல்லா அப்போவே வாஷ் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து புதுசாவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். பெயிண்ட் எங்கும் இருக்காது. அதுவே இந்த சைட்லாம் நீங்கள் தண்ணி ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வால்ஸில் ஒட்டிக்கிற டைல்ஸ்லாம் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நைஸாக தான் இருக்கும். இதில் பெயிண்டிங் போட்டால் நம்ம அழகாக வந்து பட்டி தவள வச்சு ஈஸியாக சுரண்டி எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து எப்போலாம் ரஃப்பாக ஓட்டுறாங்களோ, அதே மாதிரி வால்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் டைல்ஸ் எப்போ போடுறாங்களோ, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்டரில் வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்ய விட மாட்டேன். ஏன்னா, அவங்க வந்து அடிச்சு தாறுமாறா திம்சம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 வாரம் கூட ஆகும். அந்த மாதிரி இம்சலாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஃப் டைல்ஸ் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டே விட மாட்டேன். நானே போய் அழகாக அடிச்சுட்டு வந்துடுவேன். அதேமாதிரி பெரிய பெரிய ஏரியாவில் இந்த மண்டபம் அது மாதிரி பெரிய பெரிய ஏரியா ஆடிட்டோரியம் இந்த மாதிரிலாம் ரஃப் டைல்ஸ் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பிஓபி பவுடர் ஊற்றிருப்பாங்க. அந்த மாதிரி ஊற்றாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தார்பாய் போட்டு வந்து பெயிண்டிங் பண்ணணும். பாத்ரூமில் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி பெயிண்டிங் பண்ணிட்டு அப்பயே சுத்தம் பண்ணிடலாம். பெரிய பெரிய ஏரியாவெலாம் நம்ம தார்பாய் தான் போடணும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.